ரீட்ரோ ஆன்மீக மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மார்கழி மாத பலன்கள். எனவே இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய ஜாதக பலன்களை கீழே உள்ள நம்பர் முன்பதிவு செய்து கொண்டு உங்கள் ஒரு தெளிவான வாழ்க்கையின் எதிர்காலத்தை சிறந்த முறையில் தெரிந்து கொள்ளலாம். மேச ராசியினுடைய மார்கழி மாத பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். 16/12/2024 அன்று இந்த மார்கழி மாதம் தொடங்குகிறது. புத்தாண்டில் நமக்கு இந்த மார்கழி மாதம் முடிவடைகிறது. ஆக இப்படிப்பட்ட மார்கழியில் மேச ராசியை பொறுத்தளவு நல்ல கவனிக்க. வழக்கம் போல மேச ராசி தனஸ்தானத்தில் குரு இருப்பது ஒரு வலிமை, சிறந்த வலிமை தான். ஆனால் சார் குரு மேசராசி அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்கிறீங்களே, ஆனால் எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்ற கேள்விகள் நிறைய வருது. அதற்கு உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை ஏதாவது கோளாறு இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டேன். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த மார்கழியில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, வழக்கம் போல தனஸ்தானத்தில் குரு இருக்கக்கூடியது, வருமானத்தில் தொழில் வருமானத்தில் மேசராசி சிறப்பான முன்னேற்றம் உண்டு. அடுத்து மேசராசியினுடைய அதாவது 12/7க்குரிய 8ஆம் இடத்துக்குரிய செவ்வாயும் 12ஆம் இடத்துக்குரிய செவ்வாயும் கடகத்தில் நீசபங்க ராஜயோகம் பெற்றிருப்பது அது ஒரு நல்ல யோகம். அதாவது 12ஆம் அதிபதி போய் கடகராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறது நீசம் பெற்ற நிலையில் பார்த்தீங்கன்னா சிலருக்கு பூர்வீக சொத்து பிரச்சனைகள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் நன்மைகள் பெறக்கூடிய நிலைகள் ஏற்படும். சிலருக்கு ரத்தத்தில் ஏதாவது ஒரு கோளாறுகள் இல்லாட்டி சகோதரருக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டு அது மீண்டும் சரியாகக்கூடிய நிலை ஏற்படும். நீச பங்க ராஜயோகம், அதுக்கு பேர் நீச பங்க ராஜயோகம். அப்படின்னா சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அது நன்மைகள் பெறக்கூடிய ஒரு நிலையில் செவ்வாய் இருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. மேசராசிக்கு 4ஆம் இடத்தில் ஒரு பூமி பிரச்சனைகள் ஏற்படும். அதாவதுங்க எப்பொழுதுமே பிரச்சனையே இல்லாமல் வெற்றி அடையாது. அந்த பிரச்சனையை ஏற்படுத்தி அதை கலகம் பிறதான் நியாயம் பிறக்கும். ஆக உங்களுடைய தொழில் வியாபாரமாக இருந்தாலும் சரி, வீட்டு பிரச்சனை சொத்து பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, சுகாதார பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இந்த செவ்வாய் உடம்புல நம்மளுடைய வீரியத்தன்மையை சொல்லக்கூடியது, நம்மளுடைய சக்தியை சொல்லக்கூடியது. புரிஞ்சுங்களா? உங்களுடைய வலிமை, உடல் வலிமை எந்த அளவுக்கு இருக்கும், புத்திசாலித்தனம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது, உங்கள் திறமைகளை சொல்லக்கூடியது அந்த செவ்வாய் இருக்கக்கூடியது. ஆக உங்களுடைய இடம் வீடு சொத்து சம்பந்தப்பட்டது, சகோதரரால் ஏற்பட்ட பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள் இதெல்லாம் அதிகம், அந்த பிரச்சனைகள் அதிகமாகி தான் தீரக்கூடிய நிலை ஏற்படுமே தவிர டக்குன்னு உடனே சரியாகிறது. ஆனால் நிச்சயமாக நல்ல மாற்றம் உறுதியாக உண்டு. அதில் மாற்றமே இல்லை. ஒரு தொழில் தொடங்கினாலும் ஆரம்பத்தில் கொஞ்சம் ஏன்னா உங்களுக்கு செவ்வாய் 4ஆம் இடத்துல 12ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கும்போது செலவினங்கள் அதிகமாக ஏற்படுது. அதாவது ஒரு தொழிலில் செலவினங்கள் அதிகமாக ஏற்படுது, அதுக்கப்புறம் லாபத்தை கொடுக்கக்கூடிய நிலை ஏற்படும். அதான் மார்கழியில் எல்லாமே துன்பங்கள் கழிகிறது. துன்பங்கள் கழிந்து பல வெற்றிகளை உருவாக்கக்கூடிய ஒரு தமிழ் அதாவது ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறது. உங்களுக்கு தமிழ் மாசத்துல ஒரு ஆங்கில புத்தாண்டு 2025 பிறக்கிறது. மார்கழி மாதம் 17ஆம் தேதி 2025 பிறக்கிறது. ஆக இந்த மார்கழி மாதமே பல சோதனைகள் வேதனைகள்லாம் கழிந்து நன்மைகள் பெறக்கூடிய 2025 உங்களுக்கு மேசராசிக்கு உலகத்துக்கு 2025 பிறக்குது. அது மேசராசிக்கு ஒரு சிறந்த மாதமாக அமைகிறது. அடுத்து மகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பார்த்தீங்கன்னா 7, 8, 9, 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு தனகாரகனும் மேசராசிக்கு தனஸ்தானாதிபதியும் 7ஆம் அதிபதியும் 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய லாபஸ்தானம். அப்ப குடும்ப வருமானமும் குடும்பத்தினுடைய பெண்களுடைய முன்னேற்றமும் மனைவியினுடைய முன்னேற்றமும் பெண் பிள்ளைகளுடைய முன்னேற்றமும் அதனால் வருமானங்கள் அதிகப்பட்டு அதன் மூலம் குடும்ப வருமானங்கள் அதிகமாகக்கூடிய காலங்கள். பெண்களால் பல முன்னேற்றம் பெறக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு பெண்களால் அதே மேசராசிகள் பெண் சார்ந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த முன்னேற்றமான காலமாக இந்த 2025 ஆரம்பத்திலே மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி வருகிறது.
ஏன்னா லாபஸ்தானத்துக்கு மேசராசிக்கு தனஸ்தானம் லாபஸ்தானத்துக்கு வரும்பொழுது இதுதான் மாற்றம். அடுத்து வந்து உங்களுக்கு மார்கழி 17, அதாவது ஏற்கனவே குருவினுடைய பார்வையில் இருக்கக்கூடிய புதன், அதாவது புதன் வந்து உங்களுக்கு 3, 6க்குரிய புதன், 3, 6க்குரிய புதன் குருவின் வீட்டில் வரும்போது, குருவின் வீட்டில், அதாவது மார்கழி 17ஆம் தேதி குருவின் வீட்டில் வரக்கூடியது. அது 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் இருந்தால் விபரீத ராஜயோகம், வருமானம், திடீர் வருமானம், அதிகப்படியான வருமானங்கள். இப்ப இந்த அதிகப்படியான வருமானங்கள் வருவதற்கும் சில மாற்றங்கள், அதிரடியான மாற்றங்கள், பிறரால் மிகப்பெரிய, அதாவது யாரெல்லாம் நம்ம வந்து ஒரு அடுத்தவர்கள் மூலம் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை, நல்ல ஒரு முன்னேற்றத்தை, அடுத்தவர்களால் நமக்கு ஏற்படைய நல்ல யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய, நம்ம யாரை நம்புறோமோ அவங்களாம், அதாவது ஏற்கனவே நம்பினாலாம் மோசம் போனது ஒரு போக்கு இருக்கட்டும், இந்த காலங்களில் இந்த 2025 மார்கழி 17ஆம் தேதி பிறக்கின்ற இந்த 2025 மேச ராசிக்கு யாரெல்லாம் நம்பி ஒரு காரியத்தை ஈடுபடுகிறீர்கள் அவர்கள் மூலம் மிகப்பெரிய முன்னேற்றம் அடையக்கூடிய காலங்களாக இருக்கும். முக்கியமாக உங்கள் மனைவி, முக்கியமாக உங்கள் பெண் பிள்ளைகள், உங்கள் மனைவி, உங்கள் மனைவியின் மூலம் நல்ல யோகத்தை பெறக்கூடிய ஒரு சிறந்த ஒரு மார்கழி மாதமாக அமையப் போகிறது. அதாவது யாரோட சேர்ந்து சரியான ஆளோட சேர்ந்திருக்காங்க. அதாவது ஒருத்தர் 100ஓட சேரும்போது அந்த வெற்றி என்பது, அதாவது ஒரு 2 திறமையான ஆள்கள் ஒன்று சேரும்போது அந்த தொழில் வெற்றிகள் வந்து மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை, ஒரு மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தும். அந்த மாதிரி சனி உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கும் பொழுது மேசராசிக்கு சனி பகவான் வந்து ஒரு 10ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கும். அப்ப இந்த சுக்கிரன் என்ன பண்றாரு, உங்களுக்கு தனஸ்தானாதிபதி ஆகி தனக்கு பிடித்தமான, சனிக்கு பிடித்தமான சுக்கிரன், அப்ப 2 பேரும் சேரும் பொழுது மிகப்பெரிய வருமான முன்னேற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல வருமானங்கள், நல்ல திருமண வாழ்க்கை என்று அத்தனை யோகங்களும் பெறக்கூடிய உறுதியான மார்கழி மாதமாக நிச்சயமாக அமையப் போகிறது. அதில் எந்தவித சந்தேகமே இல்லை. என்னங்க நிறைய நாங்கள் முயற்சி பண்ணி ஒன்றுமே நடக்கலைங்க. பத்தாருக்கு நிறைய ஜாதகம் ஜோசி நிறைய பார்த்து ஒன்றும் நடக்கலை அப்படின்னு வேதனைப்பட்டீங்கன்னா இங்கே சொல்லுகின்ற பலன்கள் எல்லாமே வந்து ஒரு பொது பலன்கள். கீழே நம்புறதுக்கு உங்களுக்கு என்ன நடக்கலை, எவ்வளோ நாளாக நடக்கலை அப்படின்ற பார்க்கணும். கீழே நம்பருக்கு போய் நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். திரும்ப சொல்றேன், ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. பிரம்ம வேதத்தால், இறைவனால், பிரம்மனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை. அதை கணித்து சொல்வதில்தான் தவறு ஏற்படுகிறது. ஆக பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் திரும்ப நான் சொல்லுகின்ற ஒரே ஒரு வார்த்தை, புரிஞ்சுட்டீங்களா? இதுதான் உண்மை. ஆக உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதாவது உலகத்துல எல்லாருக்குமே சரியாக நடக்கக்கூடிய அந்த பிரம்ம வேத சாஸ்திர முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது. அதுல மாற்றமே இல்லை. தவறாக நடப்பதற்கு வாய்ப்புகளே கிடையாது. கணிச்சு சொல்லாச்சுன்னா அப்படி நடக்கணும். நல்லா சொன்னார், என்னத்தை சொன்னார், பேச்சுதான் நல்லா பேசினார் மனுஷன், அவர் சொன்ன எதுவுமே நடக்க, அப்படி வேதனை வந்திருக்கிறார். எங்கெங்கேயோ பார்த்த நடக்க, அவர் சொன்ன அப்படியே நடந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடியதாக. புரிஞ்சுட்டீங்களா? ஆக கல்யாணம் முடியலையா, வேலை கிடைக்கலையா, கல்யாணம் முடிஞ்சு குழந்தைகளா, குடும்பத்துல பிரச்சனைகளா, சொத்து பிரச்சனையா, தொழில் பிரச்சனைகளா, கடன் பிரச்சனைகளா, புரிஞ்சுட்டீங்களா? ஆக வீட்டில் ஏதாவது செய்வனை போல இந்த மனுஷனை போட்டு பாடா படுத்துதுங்க, மனுஷன் நிம்மதியா இருக்க முடியல. ஆக இப்படிப்பட்ட பிரச்சனைகளாம் அப்படி ஒரு முறை ஜாதகத்தை தூக்கியாச்சுன்னு சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். பிரச்சனை தீரணுங்க மனுஷனுக்கு, மனுஷன் நிம்மதியா வாழணும். அதற்குள்ள ஒரு நல்ல யோகம்தான் இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் நீங்கள் பெறப்போகின்ற ஒரு சிறந்த யோகம். அது மாற்றமே இல்லை. கீழே நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.